எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வெங்காயம், தேங்காய், தக்காளி வச்சு ஒரு அருமையான கெட்டி சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, கொஞ்சம் ஒரு கை பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 4 வெங்காயம் பல்லாரியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 முடிக்கும் ஒரு 6 மணி பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வரட்டுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு எதனா டிப்ஸை செஞ்சு காட்டணும்னா அந்த ரெசிபியோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் செஞ்சு போடுறேன். ஓகேவா? இப்போ கடாயை நல்லா சூடாகிட்டு, சூடான கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் ஸ்லிம்லேயே வச்சு பண்ணுங்கள் கொஞ்சம். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அளவாக பண்ணுங்கள். ஓகேவா? நான் வெங்காயம் எடுத்து போட்டாச்சு. வெங்காயம் எடுத்து போட்டு நல்லாவே வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷ் வர மாதிரி வதக்கணும். நல்லா வதக்கினா தான் பச்சை வாடை போடணும். அந்த வெங்காயம் தெரிஞ்சு வரும். நல்லா ப்ரௌனிஷ் வர மாதிரி நல்லா வதக்கணும். கொஞ்சம் லைட்டாக தீயை கூட்டிகிட்டு நல்லா வதக்குவோம். வதக்கியாச்சு. இந்த வெங்காயத்தில் ரொம்பவே அந்த ஆயில் பட்டு பச்சை வாடை போய் இந்த மாதிரி திரிஞ்சு வரணும். வந்த பிறகு நம்மளோட 6 வரமிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாமே இதை போட்டு நல்லாவே வதக்கி எடுத்து அதுலேருந்து பச்சை வாடை போன பிறகு நம்ம அரைக்க போகிறோம். சரிங்களா, நல்லா பச்சை வாடை போய் மாதிரி அரைச்சி விட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் வச்சிருந்த பூண்டை ஒரு 6 பூண்டையும் போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கி பச்சை வாடை போட முடியும் நல்லா வதக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா ப்ரௌனிஷ் ஆகுது. அப்புறம் வாங்கி வச்சு இந்த தக்காளியை அப்படியே போட்டு நல்லா தக்காளியை வதக்கி எடுக்கணும். சரிங்களா, அது நல்லா சுருங்கி போகிற மாதிரி நல்லா வதக்கணும். ஹீட்டில் ஆயில் கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய ஊற்ற வேண்டாம். சரி, நம்ம தேவையான கூட ஊற்றிருக்கோம். அப்புறம் தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்காங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு, நாங்கள் பாதி உப்பு தான் போடுவோம். அதனால் உங்களுக்கு உப்பு நிறைய தேவையான போட்டுக்காங்க. அதெல்லாம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டிருக்கேன். இப்போது நம்ம நறுக்கி வச்ச தேங்காவை அதில் போடுறோம். போட்டு நல்லா அதையும் பச்சை வாடை போடும்போது வதக்குறோம். நல்லா வதக்கிக்காங்க. இடையில ஏதாட்டும் உங்களுக்கு ஆயில் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் ஊற்றிக்காங்க. எனக்கு ஆயில் தேவையில்லை, இந்த ஆயிலே போதும். நான் இதில் பச்சை வாடை போடுறதுக்காக தான் வதக்குறேன். இந்த பச்சை வாடை போட்டும் நல்லா வதக்கிட்டேன்னா இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய் எல்லாமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரியே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய மிக்ஸியும் மாற்றுறேன். அது கூட கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, ஒரு கை பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். ஒரே ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேன். ஏன்னா புளி சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். அதனால் புளி சேர்த்து கொஞ்சோண்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட்டியாக வர மாதிரி நல்லா அரைங்க. மையாக வரும்போது 2 சுற்று 3 சுற்று விடுங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சம் பண்ண போகிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லாவே தாளிச்சிட்டேன். இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்தா தான் அந்த மணத்துக்கு ரொம்பவே கெட்டி சட்னி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தாளிச்சிட்டேன். இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா சுருங்கி போகிற மாதிரி முறுமுறுன்னு ஆகிற மாதிரி தாளிங்க. நம்ம எப்பவுமே தாளிப்பிடிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு நான் பவுலில் எடுத்து வச்சுட்டு மாற்றியாச்சு. மாற்றி ஒரு கலர்னா நம்ம வெங்காயம் சட்னி ரெடி. இதை நம்ம அருமையாக சின்ன பிள்ளைகளுக்கு தோசைக்கு வச்சு கொடுக்கலாம். வீட்டில் உள்ள பெரியவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிட்லாம். இது மூலமாக விருப்பப்பட்டு ஒரு 4 தோசைலேருந்து 6 தோசை முடியும். ஸோ இப்போ பிள்ளைகளும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.